முடிவுக்கு வந்த திருமண வாழ்க்கை. அதுக்கு காரணமே அளவுக்கு அதிகமான மது, தகாத உறவு இதுதானாம். ஸோ நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் இடையே இப்போது கடுமையான ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் நயன்தாராவுடைய பழைய வாழ்க்கை தான். ஸோ தமிழ் சினிமாவில் நயன்தாரா ஐயா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமானாங்க. இந்த ஒரு படம் கிடைச்ச வெற்றி அவங்களுக்கு அடுத்தடுத்து மிக முக்கியமான நடிகரான ரஜினிகாந்த் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்படி ஒரே ஏறுமுகத்திலேயே போன நயன்தாராவுக்கு எங்கேயுமே சறுக்கலே கிடையாது. எந்த படத்தில் என்ன மாதிரியான கதாபாத்திரம் இருந்தாலும் அது ரொம்ப நேர்த்தியாக அவங்களுக்கு உண்டான புதிய ஸ்டைலில் நடிப்பாங்க. அதன் மூலயமா நயன்தாராவுக்கு அடுத்தது தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட பட வாய்ப்பு வந்து குமிஞ்சது. இப்போது தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு தனது திறமையை வளர்த்துக்கிட்டாங்க நயன்தாரா. இப்படியாப்பட்ட நயன்தாராவுக்கு இப்போது என்ன பிரச்சனை? நயன்தாரா நானும் ரவுடிதான் அப்படின்னு திரைப்படத்தில் நடிக்கும்போது அந்த திரைப்படத்தை இயக்குனர் விக்னேஸ்வரன் கூட காதல் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு கொஞ்சம் வருடங்கள் இருவருமே லிவ் டுகெதர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் எல்லாருமே பார்த்து வியந்து போகிற அளவுக்கு மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டது. இப்படியாப்பட்ட நயன்தாரா விக்னேஸ்வரனுக்கு இடையே இப்போது சரியான ஒரு மோதல் ஏற்பட்டிருக்காம். அதற்கு முக்கிய காரணம் நயன்தாராவுடைய பழைய வாழ்க்கைகள் தான். அதாவது நயன்தாரா ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேரை காதலிச்சிருக்காங்க. அதில் 2-3 பேரை திருமணம் பண்ணிக்கிற வரைக்கும் போயிருக்காங்க. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையெல்லாம் அப்போதைக்கு ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் தனிமையில் இருந்த நயன்தாரா அளவுக்கு அதிகமான அளவுக்கு மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மது, புகைப்பழக்கம் இப்படி ஒட்டுமொத்தமாக தனது உடல்நிலையை பாதிப்படைய அளவுக்கு நயன்தாரா அவங்களுடைய வாழ்க்கையை மோசமடைய வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நானும் அப்படிதான் படத்தில் நடிக்கும்போது விக்னேஸ்வரன் கூட ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு மீண்டும் தனது வாழ்க்கையை புதுப்பிக்க ஆரம்பித்த நயன்தாராவுக்கு விக்னேஸ்வரன் கூட திரும்ப வந்துச்சு. இந்த நிலைமையில் மீண்டும் இப்போது நயன்தாரா படங்களில் கமிட் ஆகி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாட்கள் குழந்தைக்காக அவங்க படம் நடிக்காமல் இருந்தாங்க. இப்போது மீண்டும் அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது நிறைய படங்களில் கமிட் ஆகி நயன்தாரா நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடிக்க ஆரம்பித்த நயன்தாரா மீண்டும் நிறைய படத்துடைய பார்ட்டி, சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டின்னு சொல்லி நைட்டில் அவங்க அடிக்கடி பப்புக்கு போகிறதும் மீண்டும் பழையபடி மது குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். இப்படி ஆரம்பத்தில் அவங்க மது குடிக்க ஆரம்பித்ததன் காரணமாக தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக மோசமடைஞ்சது. ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமையில் கொஞ்ச நாட்கள் சினிமா விட்டு ஒதுங்கி அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் மீண்டு வந்த நயன்தாரா இப்போது மீண்டும் பழையபடி மது பழக்கத்துக்கு அடிமையானதுனால நயன்தாராவுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் கடுமையான வாக்குவாதம், சண்டைகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் மதுவா நானா அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்கு. இது குறித்து இப்போது பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் அவருடைய இணையதள பக்கத்தில் பேசியிருக்காரு. ஸோ இதே மாதிரி மீண்டும் அவனுக்குள்ள இந்த பழக்கத்தினால் சண்டை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நயன்தாராவை விக்னேஸ்வரன் எப்போ வேணாலும் விவாகரத்து பண்ண வாய்ப்பு இருக்காம். ஏன்னா இந்த பிரச்சனை விக்னேஸ்வரன் குடும்பத்துக்கு தெரிஞ்சு எல்லாருமே இது குறித்து பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. இப்படி ஒரு பெண் நம்ம குடும்பத்துக்கு தேவைதானா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரச்சனை இப்போது மிகப்பெரிய அளவில் உருவெடுத்திருக்கு. மீண்டும் நயன்தாரா விக்னேஸ்வரன் பேச்சை கேட்காம அந்த பழக்கத்துக்கு அடிமையானாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்குள்ள விவாகரத்து ஏற்பட அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கிறதா அவர் சொன்ன விஷயங்கள் இப்போது இணையதளத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலும், திரைப்பிரபலங்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.